வணக்கம் நண்பர்களே, விஜயபாயக் பேசுகிறேன். இந்த அதிகாலை நேரத்தில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இந்த நாளை கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி. முதலில் நன்றியுணர்வு தியானம். திங்கட்கிழமை எத்தனையோ நாட்கள் வருது. நிறைய பேருக்கு இந்த திங்கட்கிழமை ப்ரெஷரோட ஸ்டார்ட் ஆகுது. அதை மாற்றுவோம் நினைக்கிறேன். நாம் அதை ப்ரெஷராக எடுத்துக்கிறோமோ அதை பொறுத்து தான் அந்த நாள் இருக்கும். வாரத்தின் முதல் நாள். அதனால சந்தோஷமா எதிர்கொள்வோம். நாம ஒரு முடிவு எடுப்போம். இந்த வருடம் முழுவதுமே அதிகாலை எந்திரிப்பதில் ஒரு பெரிய சந்தோஷம். நம்ம நிறைய பேருக்கு ரோல் மாடலா இருக்கும். யாரும் அதிகாலை எந்திரிக்கிறது இல்லை. எந்திரிக்கிறோம், சில விஷயங்களை நம்ம செய்யறோம், பெருமைப்படுங்க. இதை நம்மளோட குழந்தைங்களுக்கும் நம்மளோட டீமுக்கும் சொல்லிக் கொடுங்க. அவ்வளவுதான். வழக்கம் போல நன்றியுணர்வு தியானம். கற்றுக் கொடுத்த குருக்களுக்கு, ஆசிரியர்களுக்கு நன்றி. அவர்கள் நம்மோடு இருந்தாலும் ஆத்மாவாக இருந்தாலும் மனதார 3 முறை நன்றி, நன்றி, நன்றி. இரண்டாவது நன்றி, உயிர் கொடுத்த தந்தைக்கு நன்றி. அவர் நம்மோடு இருந்தாலும் ஆத்மாவாக இருந்தாலும் மனதார 3 முறை நன்றி, நன்றி, நன்றி. மூன்றாவது நன்றி, உயிர் கொடுத்த அன்னைக்கு நன்றி. அவர்கள் நம்மோடு இருந்தாலும் ஆத்மாவாக இருந்தாலும் மனதார 3 முறை அவர் முகத்தை நினைத்து நெஞ்சில் கை வைத்து நன்றி, நன்றி, நன்றி. வாரத்தின் முதல் நாளான திங்கட்கிழமை இன்று நாம நன்றியுணர்வு தியானம் செய்ய போறது யாரை நினைச்சு அப்படின்னா, நம்மளுடைய ஏதாவது ஒரு ஆசிரியரை நினைத்து அல்லது நம்மளோட குருவை நினைத்து அவரோட முகத்தை நினைத்து மனதார 3 முறை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பேரை போட்டு நம்ம நன்றி செலுத்துவோம். இந்த நாள் நீங்க எதிர்பார்த்த எல்லாம் கொடுக்கும். அது மட்டும் இல்ல, இந்த வாரம் நீங்க நினைச்ச எல்லாம் நடக்கும். 3 முக்கியமான பண சுய கட்டளைகள் நம்ம பார்க்க போறோம். முதல் பண சுய கட்டளை, பணம் ஏராளமாக உள்ளது, நான் அதை இயற்கையாகவே ஈர்க்கிறேன். பணம் ஏராளமாக உள்ளது, நான் அதை இயற்கையாகவே ஈர்க்கிறேன். பணம் ஏராளமாக உள்ளது, நான் அதை இயற்கையாகவே ஈர்க்கிறேன். முதல்ல ஸ்கேர்சிட்டி மைண்ட் செட் அப்படின்னு சொல்லுவாங்க. 10ல போதல, இருக்குதா இல்லையா தெரியல, கிடைக்குமா கிடைக்காதா தெரியல. இந்த மாதிரி பல நெகட்டிவ் கேள்விகளுக்கு ஒரே பதில், பணம் ஏராளமா இருக்கு. எங்க இருக்கு? பிரபஞ்சத்தை சுற்றி பணம் இருக்கு, இந்த உலகத்தை சுற்றி பணம் இருக்கு, நம்மளை சுத்தி பணம் இருக்கு. இருக்கா இல்லையா? இருக்கு. அதை எப்படி நம்ம நேச்சுரா ஈர்க்க போறோம்? அதுதான் கேள்வி. ஆர்கானிக், இன்ஆர்கானிக் சொல்றாங்க. செயற்கையான முறைகளில் இல்லாம இயற்கையாவே ஈர்க்கிறேன். அவ்வளவுதான். பணத்தை நான் ஃபோக்கஸ் பண்ண போறது இல்ல, பணம் என்னை தேடி வரப்போகுது. ரைட்? பணம் சுத்தி இருக்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். பணம் என்பது உணர்வுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதை நேச்சுராவே நான் ஈர்க்கிறேன். இதுதான் முதல் சுய கட்டளை. இரண்டாவது சுய கட்டளை, பணம் வரம்பற்றது, என் செழிப்பு வரம்பற்றது. பணம் வரம்பற்றது, என் செழிப்பு வரம்பற்றது. பணம் வரம்பற்றது, என் செழிப்பு வரம்பற்றது. அன்லிமிட்டட் அப்படிங்கிறாங்க. The word called unlimited. நான் சொல்லுவேன் எப்பயுமே அன்ஸ்டாப்பபிள். நம்மளை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது, கூடாது அப்படின்னு சொல்லுவேன். அது போல பணம் என்பது என்ன? அன்லிமிட்டட். சுத்திலும் பணம் இருக்கு. நல்லா கண்ணை மூடி யோசிச்சு பாருங்க. மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன்ல கீழே லிங்க் இருக்கு. மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் என்னன்னு அதை முதல்ல கத்துக்குங்க. கண்ணை மூடி உட்காருங்க. பணம் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்க. நம்மளை சுத்தி பணம் இருக்கு. இருக்கா இல்லையா? பணமும் இருக்கு, பணக்காரங்களும் இருக்காங்க, எல்லாமே இருக்கு. அன்லிமிட்டட் பணம் இருக்கு. அதே மாதிரி செழிப்பு, இந்த வார்த்தை மிக அழகான வார்த்தை. ரா தமிழோட மிக முக்கியமான ஒரு சிறப்புன்னு சொல்லுவேன். என் செழிப்பு வரம்பற்றது அப்படின்றாங்க. எவ்வளவு செழிப்பு இருக்கு? மனம் முதல்ல செழிப்பா இருக்கணும். செழிப்பா இருந்தாதான் பணம் செழிப்பா வரும்ன்றத நான் சொல்றேன். இந்த லாஸ்ட் சுய கட்டளை, என் வாழ்க்கையில் பணம் கொட்டுகிறது, என் வாழ்க்கையில் பணம் கொட்டுகிறது, என் வாழ்க்கையில் பணம் கொட்டுகிறது. பணம் கொட்டிக்கிட்டே இருக்கு. சரி, அதை அள்ளணும். எதை வைத்து அள்ளணும் அப்படின்னா மைண்ட் செட். பணம் நிறைய இருக்கு. நிறைய பணக்காரர்கள் டெய்லி ஒவ்வொரு மணி நேரத்திற்கும், ஒவ்வொரு நிமிஷத்திற்கும், ஒவ்வொரு நொடியும் உருவாக்கிட்டு இருக்காங்க. நாம பணக்காரனா மாறணும்னா ஒரே ஒரு விஷயம் தான், மைண்ட் செட். மைண்ட் செட்டை மாற்றும் போது பணம் நம்மளை நோக்கி வருது. சிம்பிள். அது நெகட்டிவ் மைண்ட் செட் இருந்தா நெகட்டிவாவே போகுது. லா ஆஃப் அட்ராக்ஷனுடைய தாற்பயமே அதுதான். நீ எதை போடுறீங்களோ, என்ன விதைய போடுறீங்களோ அதுதான் முளைக்கும். அது போல என்ன எண்ணங்களை விதைக்கிறோமோ அதுதான் வரும் நமக்கு ரிஃப்ளெக்ஷனா. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, 20x ஃபார்முலால லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் ஆகுது. இந்த யூனிவர்ஸ் என்ன பண்ணுதுன்னா, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, எண்ணம், சொல், செயல். நீங்க நல்ல எண்ணத்தை விதைச்சீங்கன்னா நல்ல எண்ணமா திரும்பி வருது. நல்ல விஷயங்களை பேசுனீங்க அப்படின்னா 20 மடங்கு நல்ல வார்த்தைகளா திரும்பி வருது. அதே மாதிரி நல்ல செயல்கள் செஞ்சீங்கன்னா 20 மடங்கு நல்ல செயல்களா வருது. அதனால இந்த 20x ஃபார்முலா ஒர்க் பண்ணுங்க. பிரபஞ்சம் கொண்டு காத்திருக்கு. நீங்க ஒரு சாம்பியன். சியோண்டா.